ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு போலீஸ்காரர் மேல தாக்குதல் நடத்தி அந்த போலீஸ் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். இப்படி ஒரு சம்பவம். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா போலீஸ்காரர் ஒருவர் 8 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் வச்சிருந்தார் என்று சொல்லி அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். பிறகு யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு போலீசாருடைய அத்துமீறல் நடவடிக்கை ஒன்று பதிவாகி இருக்கிறது. இதுபோல பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கருத்தோவிய பகுதியில் ஒரு சாதாரண குடிமகன் ஒரு ஆள் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசவை கத்தி கூப்பிட்டு கொண்டு ஏன் சுகாதார அமைச்சரை கூப்பிடுறார் என்பது சம்பந்தமாக அந்த கருத்தோவியம் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் போலீஸ்காரர் மேல தாக்குதல் நடத்தி அந்த போலீஸ் காயமடைந்து தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் நேற்று சனிக்கிழமை இரவு நடந்திருக்கிறது. இந்த தாக்குதலில் ஈடுபட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எந்த கட்சி என்று கேட்டீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்கள். தேசிய மக்கள் சக்தி கட்சி ஆளுங்கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர். என்ன நடந்திருக்கின்றதை பற்றி விரிவா பார்ப்போம். இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குன்னு சொன்னா ரத்னபுரியில, அதாவது சூரியகந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்குதானே, அந்த போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்த ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் ஒரு ஆள் நேற்று சனிக்கிழமை இரவு கடமை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டை போய் கொண்டு வந்துருக்கார். வீட்டை போய் கொண்டு கேட்குள்ள அவருடைய வாகனத்துக்கு குறுக்கால இன்னும் ஒரு வாகனத்தை கொண்டு ஒரு குரூப் நிப்பாட்டி போட்டு அதில் இருந்து இறங்கி வரால ஆரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா தேசிய மக்கள் சக்தி கட்சியை சேர்ந்த ரத்னபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார அவர் தான் வாரார். இந்த போலீஸ் உத்தியோகத்தரோட ஒரு வாக்குவாதம். என்ன வாக்குவாதம் என்று சொன்னா, இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் ஒரு வீட்டில் கஞ்சா செடி வளர்க்கணுமாம் என்று சொல்லி ஒரு போலீஸ் டீம் போய் என்ன செய்யணும், அந்த வீட்டை சுற்றி வளைச்சு அந்த கஞ்சா செடிகளை கைப்பற்றி சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கணும். அந்த சுற்றி வளைப்பில் ஈடுபட்ட போலீஸ் டீம் இருக்குதானே, அந்த போலீஸ் டீமில் இருந்த ஒரு போலீஸ்காரர் தான் இந்த போலீஸ்காரர். அப்போ பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமாரை கேட்கிறார் இந்த போலீஸ்காரர்கிட்ட, அது சரி யாரை கேட்டு என்னுடைய மாமா விட்ட போயிட்டு கஞ்சா செடி எல்லாத்தையும் புடுங்கினீங்கள், உங்களை யார் அங்கே போச்சுன்னதுன்னு சொல்லி கேட்கிறார். அதுக்கு பிறகு இந்த போலீஸ்காரருக்கு தெரிய வந்திருக்குது அது இவருடைய மாமான்னு சொல்லி. அதுக்கு போலீஸ்காரர் சொல்லிக்கார், அப்படி இல்லை, குற்றம் செய்தது யாராக இருந்தாலும் போலீஸ் நடவடிக்கை எடுக்கத்தானே வேணும், அதுதான் என் முறை என்று சொல்லி இவர் சொல்லியிருக்கார். அதுக்கு அவர் சொல்லியிருக்கார், அப்படி இல்லை, அது என்னுடைய மாமா வீடு, எந்த மாமா விட்டு எப்படி நீங்கள் போக முடியும், நான் ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர், அவர் இந்த மாமா என்று சொல்லி கணக்கை காய்ச்சிக்கார். அப்படியே வாக்குவாதப்பட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸுக்கு அடிச்சு போட்டார். அவர் மட்டும் தனியாக விரல தானே, அவரோட சேர்ந்து ஒரு டீம் ஒன்று வந்திருக்குது. எல்லாரும் சேர்ந்து இந்த போலீஸ்காரருக்கு அடித்து கடைசியாக போலீஸ்காரர் காயமடைந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்பிலிபிட்டிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று கொண்டு வரார். இந்த பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காதானே சாந்த பத்மகுமார, அவருக்கு எதிராக இப்பொழுது போலீசார் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள். எனவே மிக விரைவில் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதான் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஒரு விதானியாருக்கு அடித்தவர் தான் கிட்டடியில் அதொண்டு. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அசோகர் அன்பல கொண்ட வாகனத்தால் அடிக்கிறார் பொதுமக்களுக்கு. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் போலீஸ்காரருக்கே அடிச்சு போட்டார். எனவே என்ன நடக்குதுன்னு தெரியல. எல்லா சம்பவமும் அடுத்தடுத்து நடக்குது, ஒரு கொஞ்ச காலப்பகுதிக்குள்ள அடுத்தடுத்து நடக்குது. எனவே அரசாங்கம் தான் இதுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்கணும். எல்பிடிஏ என்று சொல்லப்படுற இடத்துல ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கார். ஏன் அவர் கைது செய்யப்பட்டவர் என்று சொன்னால் போலீஸை கைது செய்திருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அவற்றை வீட்டில் போதைப் பொருள் மறைச்சி வச்சிருந்திருக்கார். ஐஸ் போதைப் பொருளை மறைச்சி வச்சிருந்திருக்கார். எவ்வளாண்டு கேட்டிங்கன்னு சொன்னால் 8 கிலோ ஐஸ் போதைப் பொருளினுடைய பெறுமதி எவ்வளாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் 8 கோடியாம். அதாவது 1 கிலோ 1 கோடி போல இருக்குது. எனவே 8 கிலோவும் சேர்ந்து 8 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளை வீட்டையே மறைச்சி வச்சிருந்திருக்கார். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் திருடர்கள் தான் வீட்டில் பொருட்களை மறைச்சு வைக்கிறது, போலீஸ் போயிட்டு பிடிக்கிறது. ஆனால் இங்கே போலீஸே வீட்டுக்குள்ள போதைப் பொருளை மறைச்சு வச்சிருக்குது. ஏற்கனவே இவர் தற்காலிகமான முறையில் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டவராம். இந்த மாதிரி போதைப் பொருள் குழுக்களோட தொடர்பு இருக்குது, போதை நடவடிக்கைன்னு சொல்லி தற்காலிகமான முறையில் பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தவராம். பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வீட்டை இவ்வளோ சாமான பதுக்கி வச்சுக்கார். எல்பிடி என்று சொல்லப்படுற இடத்துல உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டு நேற்று சனிக்கிழமை ஒரு பின்னேரம் போல அவர் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. அடுத்ததாக போலீசாருடைய ஒரு அத்துமீறல் சம்பவம் தொடர்பான ஒரு செய்தி. யாழ்ப்பாணத்தில் தையட்டி விகாரையில் இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று நடந்தது. அது அமைதியான முறையில் தான் நடந்தது. இருந்தாலும் ஆர்ப்பாட்டக்காரர்களை வலுக்கட்டாயமாக போலீசார் கைது செய்தார்கள் என்று சொல்லி ஆர்ப்பாட்டக்காரர்கள் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தாங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு நீதிமன்றத்தினுடைய கட்டளைக்கு உட்பட்டு அமைதியான முறையில் தான் நாங்கள் போராட்டம் நடத்தினாங்க. நாங்கள் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல, நாங்கள் அத்துமீறி விகாரைக்குள்ள நுழையில, நாங்கள் எதுவுமே செய்யல, அமைதியாக இருந்து போராடினாங்கள். ஆனால் எங்களை கைது செய்து விட்டார்கள் என்று சொல்லி இன்றைக்கு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலையில்
வேளையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலன் சுவாமிகள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். பிறகு பின்னேரம் போல மாலை வேளையில் அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் தலா 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் மல்லாகம் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த 2 தரப்புக்கும் இடையில போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காரணமாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் தள்ளி வீழ்த்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எனவே இப்படியான ஒரு பரபரப்பான சம்பவம் இன்று காலை யாழ்ப்பாணத்தில் பதிவாகியுள்ளது. கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலமே ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கார். கைது செய்யப்பட்டவருக்கு 21 வயசு. ஏன் கைது செய்யப்பட்டவர்னு சொன்னால் கிட்டல வெளிநாட்டுக்கு போனவராம். வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கார். இங்கே வெக்கேஷனுக்கு போயிட்டு வந்திருப்பார். போராடக்கு வரும்போது சும்மா வராமல் சிகரெட் வாங்கி கொண்டு வந்திருக்கார். வெளிநாட்டு சிகரெட் வாங்கி கொண்டு வந்திருக்கார். 42,000 சிகரெட் கொண்டு வந்திருக்கார். மொத்தமாக சூக்கேஸுக்குள்ள வச்சு நல்ல வடிவெல்லாம் பேக் பண்ணி 42,000 சிகரெட்டை கொண்டு வந்திருக்கார். அப்படி கொண்டு வரலாமா? இல்லை, சட்டவிரோதம் தானே. எனவே போலீசார் அவரை கைது செய்திருக்கிறார்கள். 21 வயதுடைய நபர். இந்த மீட்கப்பட்ட சிகரெட்டுகளினுடைய மொத்த பெறுமதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 63 லட்சம் ரூபாய். 63 லட்சம் ரூபாய் பெறுமதியான 42,000 சிகரெட் இப்போ பிடிபட்டு போச்சு. ஆளும் இப்போ உள்ளுக்குள்ள இருக்க போறார். இதுல ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று என்னன்னு சொன்னா, அந்த கைது செய்யப்பட்டவருக்கு ஒரு துயரமான செய்தி என்ன தெரியுமா? இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே கைது செய்யப்பட்டவர். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமையில கைது செய்யப்படக்குள்ள மறுநாள் திங்கக்கிழமை அங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார். இதுதான் சாதாரணமான ஒரு நடைமுறை. அப்ப நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட பிறகு நீதிமன்றம் சிலவள முடிவெடுக்கும். ஆளை பிணையில விடலாம் என்று சொல்லி சிலவள முடிவெடுப்பினோம். அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் இவற்றை கஷ்டகாலம். இவர் எப்போ நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார் தெரியுமா? ஜனவரி மாதம் 7ஆம் தேதி. ஏன்னா இப்போ ஹாலிடே வருது, கிறிஸ்மஸ் ஹாலிடே வருது, அங்கால நியூ இயர் ஹாலிடே வருது. அதனால ஜனவரி மாதம் 7ஆம் தேதி தான் நீதிமன்றத்துக்கே கொண்டு விடப்படுவார். அதுக்கு பிறகுதான் அவருக்கு பிணையா இல்லையா என்றதை பற்றி அதுக்கு பிறகுதான் தீர்மானிக்கப்படும். எனவே ஜனவரி மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் அவர் உள்ளுக்குள்ளதான் இருக்கணும். தேவையாது. 5 மீனவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். காணாமல் போனது ஒரு நாளோ 2 நாளோ இல்லை, 1 மாதமா ஆக்களை காணையில். என்ன நடந்ததுன்னு தெரியல. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், மாத்தறை பகுதியில் இருக்கக்கூடிய மிரிச கடற்கரை இருக்குது தானே, அங்கே இருந்து இந்த பல நாள் மீன்பிடி படகுன்னு சொல்லுவோம் தானே, கடலில் நீண்ட நாட்கள் தரிச்சிருக்கக்கூடிய மீன்பிடி படகு, அதையும் எடுத்துக்கொண்டு போயிருக்கணும். எப்போ என்று சொன்னால் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி. அப்போ நவம்பர் மாதம் 21ஆம் தேதி கடலில் இறங்கி போனாலுமே கூட தொடர்ந்து தங்களுடைய உறவினரோட தொடர்பில் இருந்திருக்கணும். ஆனால் ஒரு கொஞ்ச நாள் கழித்து, அதாவது டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் தொடர்பில் இருந்தவையாம். அதுக்கு பிறகு ஒரு தொடர்புமே இல்லை. என்ன நடந்ததுன்னு தெரியாது. போனும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு தொடர்பும் இல்லை. இப்போ இன்றையோட 1 மாசமா அது. இன்றைக்கு டிசம்பர் 21 தானே. அப்போ சரியா 1 மாசம். இந்த 1 மாசமாக 5 மீனவர்களையும் காணேல் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் இதுரங்கி ஒன்று என்று சொல்லப்படுற ஒரு படகில் ஏறி போயிருக்கிறார்கள். என்ன நடந்தது என்று தெரியல. போலீசார் இது சம்பந்தமான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். கடலில் தேடுதல் நடவடிக்கையும் இடம்பெற்று வருகிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு அனுராதபுரத்துக்கும் காங்கேசன்துறைக்கும் இடையிலான ரயில் போக்குவரத்துகள் நாளை திங்கட்கிழமை காலை ஆரம்பிக்கின்றன. நாளைக்கு காலமை 6 மணிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் காங்கேசன்துறையிலிருந்து ரயில் வலிக்கிட்டு காலமை 10:17க்கு அனுராதபுரத்துக்கு போகும். பிறகு பின்னேரம் 2:30 மணிக்கு அனுராதபுரத்திலிருந்து வலிக்கிட்டு பின்னேரம் 6:53க்கு காங்கேசன்துறைக்கு ரயில் வரும். இந்த பேரிடர் காரணமாக கிட்டத்தட்ட 3 வாரங்களுக்கும் அதிகமான நாட்கள் இந்த தொடர்ந்து சேவை தடைப்பட்டிருந்தது. இப்போ நாளை 22ஆம் தேதி திங்கட்கிழமை தொடக்கம் இந்த சேவைகள் மீளவும் ஆரம்பிக்கப்பட உள்ளன. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாதாரண குடிமகன் ஒரு ஆள் நிற்கிறார். அவற்றை கழுத்தை ஒரு ஊசி நெரிக்குது. அதாவது கிட்டல ஒரு ஊசி பிரச்சனை வந்தது தானே, ஒரு மருந்தொண்டு போடப்பட்டு அது ஒவ்வாமையாக இருந்து அதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு சொல்லி ஒரு செய்தி வந்தது. எனவே அது சம்பந்தமாக தான் இந்த கருத்தோவியம் வரையப்பட்டிருக்கிறது. இந்த ஊசி சாதாரண குடிமகன் கழுத்தை நெரிக்குது. அவர் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர்களுடைய பேரை சொல்லி கத்துறார் காப்பாற்ற சொல்லி. எனவே சுகாதார அமைச்சர் காப்பாற்றுவாரா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.